கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த பதிவிலே நான் ஒரு காரியத்தை உங்களோடு சொன்னேன். அதாவது தேவனுடைய எல்லா செயல்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய மனதில் எழும் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்காது. ஆனால் ஏன் கிடைக்காது என்பதற்கான விடை வேதத்தில் இருக்கிறது என்பதை பற்றி சொல்லியிருந்தேன். அதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மனதிலே வேதாகமத்தை குறித்து அநேக கேள்விகள் எல்லாருக்குமே எழும்புகிறது உண்டு. அந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் நம்மால் விடையை கண்டுபிடிக்க முடியாத போது அநேக குழப்பத்துக்குள்ளாகிறோம். உதாரணத்துக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு வேதத்தில் சொல்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மனிதனை படைத்து ஆதாம் பாவம் செய்த பிறகு அவன் ஏதேன் தோட்டத்திலே துரத்தப்பட்ட பின்பு அவன் காயினை பெற்றெடுக்கிறான். அதன் பின்பு ஆபேலை பெற்றெடுக்கிறான். ஆபேலை காயின் கொலை செய்து விடுகிறான். இப்போ பாருங்க, கொலை செய்த உடனே ஆண்டவர் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார். நீ நிலையற்று அலைகிறவனாக இருப்பாய். அப்போது அந்த காயின் சொல்கிறான் பாருங்கள், 14ஆம் வசனம், இன்று என்னை இந்த தேசத்தை துரத்தி விடுகிறேன், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாக இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே. வேதத்தின்படி அங்கே 3 பேர் தான் இருக்கிறார்கள். இப்பொழுது என்னை கண்டுபிடிக்கிறவன் கொண்டு போடுவானேன்னு சொல்லும்போது அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்ததாக தெரிகிறது. அதற்கு நமக்கு வேதத்திலே விடையில்லை. அதன் பின்பு பாருங்கள், ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போட்டு அவனை அனுப்புகிறார். ஏதேனுக்கு கிழக்காக நோத்தன் தேசத்தில் கூடியிருந்தான். 17ஆம் வசனத்தில் நேரடியாக காயின் தன் மனைவியை அறிந்தான், அவனுக்கு கற்போதியாகி என்று எழுதியிருக்கிறது. அப்போ இந்த காயினுக்கு மனைவி எங்கே கிடைத்தாள்? ஒரு சிலர் ஆதாம் பின்பு குமாரத்திகளை பெற்றான், அதில் ஒன்று கல்யாணம் பண்ணியிருப்பான் சகோதரி, அப்படி சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தில் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தெளிவான விடை இல்லை. இன்னும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே வரும்போது, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த தேவகுமாரர்கள் யார்? அதுக்கும் சிலர் அது சேர்த்து புத்திரப்படிலாம் விட சொல்கிறாங்க. ஆனால் நேரடியான விளக்கம் அதில் இல்லை. 4ஆம் வசனம் சொல்கிறது, அந்நாட்களிலே ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள் அப்படி சொல்லி. அந்த ராட்சதர்கள் எங்கே இருந்தாங்க, எப்படி வந்தாங்க? இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நமக்கு தெளிவான விடைகள் வேதத்தில் இல்லை. அதே போல் பாருங்கள், ஆபிரகாம் கொள்ளை பொருளை கொண்டு வரும்போது மெல்கிசேதேக்கு வந்ததாக பார்க்கிறோம். இந்த மெல்கிசேதேக்கினுடைய தலைமுறை வரலாறை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் எபிரேயர் புத்தகத்தில் கொஞ்சம் அவரை பற்றி விளக்கம் வருகிறது. இருந்தாலும் இந்த மெல்கிசேதேக் எப்படி சந்ததியில் வந்தார் என்பதுக்கான விடை இல்லை. அப்படி விட்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அதுபோல் மோசையை குறித்து வாசிக்கும் போது, மோசே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தார்னு இருக்கும். பிறகு சிப்போரால் கற்கான கல்லை எடுத்து அந்த சின்ன புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து எறிந்த போது விலகினார் அப்படி இருக்கிறது. ஏன் மோசையை கொல்ல பார்க்க வேண்டும்? அவரை தானே அழைத்த தெய்வன். இப்படியாக நான் வேதத்தில் வாசிக்கும் போது அப்படி பிட்டான சில சம்பவங்களை பார்க்கிறோம். அதே போல் யோபு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கெல்லாம் தலைமுறை தொடர்ச்சி உண்டு. ஆனால் யோபுவை எடுக்கும்போது ஊத்சு தேசத்திலே யோபு என்ன ஒரு மனுஷன் இருந்தான் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊத்சு தேசத்தை குறித்து எரேமியா 25:20 புலம்பல் 4:21 வாசிக்கிறோம். ஆனால் யோபு எந்த சந்ததியில் வந்தார், எப்படி இருந்தார், நமக்கு விடை கிடையாது. இதே போல் புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு பிரசங்கித்தார் அப்படின்னு இருக்குது. அந்த காவலில் உள்ள ஆவிகள் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூர்வத்தில் நோவா பேழையை ஆயத்தம் பண்ண நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அப்படி இருக்குது. ஆனால் எதுக்காக ஆண்டவர் அங்கே போய் பிரசங்கம் பண்ணினார், என்ன பிரசங்கம் பண்ணினார், அதனுடைய விளைவு என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இதே போல் பரலோகம் நரகத்தை பற்றிய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் பரலோகத்தை பற்றி முழுமையான வெளிப்பாடு இன்னும் யாருக்கும் இல்லை. 1-2 வசனங்கள் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு சிலர் கற்பனையாக பேசுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் நான் பரலோகத்துக்கே போயிட்டு வந்தேங்காங்க. மறைந்த டிஜிஎஸ் தினகரன் கூட பல முறை பரலோகத்துக்கு போனேன், அப்போஸ்தலர்களை பார்த்தேன்லாம் சொல்லுவாங்க. இப்போ சாது செல்வராஜ் அடிக்கடி பரலோகத்துக்கு போனதாகவும், பரலோகம் நார்மலாக இருக்குது, அங்கே ஒரு குளம் இருக்குது, அதில் பிள்ளைகள்லாம் விளையாண்டாங்க, இயேசுவும் அங்கே வந்தார், இவங்க தண்ணியை கோரி அவங்க மேலே தெளிக்க, அவங்க இவங்க மேலே தெளிக்க, இப்படியெல்லாம் கற்பனைகளை சொல்கிறார்களே ஒழிய வேதத்தில் நாம் பரலோகத்துக்கு போன பிறகு எப்படி வாழ்வோம், என்ன சாப்பிடுவோம், 1-2 வசனங்கள் இருந்தாலும் முழுமையானதில்லை. நரகத்தை பற்றியதான விவரங்கள் இல்லை. இப்படியாக வேதத்திலே அநேக காரியங்கள் நமக்கு இன்னும் மறைப்பொருளாகவே தான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல,
சாத்தானை பற்றிய விஷயங்கள் தான் எனக்கும் ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. அது மட்டுமல்ல, அநேகர் இடத்துல அதை பற்றிய சில கேள்விகளையும் கேட்கிறார்கள். இப்போ சாத்தான் யார் என்பதற்கு எல்லாருமே நாம் ஏற்றுக்கொள்கிற ஒத்துக்கொள்கிற விஷயம் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12லிருந்து 15 வசனமும், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12லிருந்து 19 வசனம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே பிரதான தூதர்களாக தேவன் 3 பேரை வைத்திருந்தார். காபிரியேல், மிகாவேல், இன்னொன்று லூசிபர். இதில் இந்த லூசிபருக்கு தான் அதிகமான மகிமையை கொடுத்து கனத்தை கொடுத்து அவன் காப்பாற்றுகிற கேருபாக வைக்கப்பட்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் தேவனுடைய பருவத்தில் இருந்தான். அழகாக எழுதியிருக்கிறது, அதை வாசித்து பாருங்க. அப்படி இருக்கும்போது அவன், நான் தேவனுக்கு ஒப்பாவேன், நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன். பாருங்க, ஏசாயா 14:13, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்கள் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதரமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அவன் பெருமை அடைஞ்சு ஆண்டவருக்கு ஒப்பாவேன்னு சொல்லும்போது தள்ளப்பட்டு போனான். அவன் தான் சாத்தான். இதைத்தான் நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அங்கே என்ன கேள்வி அப்படின்னா, பரிசுத்த பர்வதம், அங்கே பாவமே இல்லாத இடம். இப்போ நம்ம பரலோகத்துக்கு போனால் பாவமே இருக்காது, பாவ சிந்தனையே வராது. ஆனால் அந்த இடத்துக்குள்ளே இவனுக்கு அந்த பாவ சிந்தனை, மேட்டிமை சிந்தனை, தேவனுக்கு ஒப்பாவேன் என்ற சிந்தனை எப்படி வந்தது? இப்போ ஆதாமாவது பாவம் செய்வதற்கு சாத்தான் தூண்டிவிட்டான்னு சொல்கிறோம். ஆனால் இவனுக்கு யார் தூண்டிவிட்டா? அந்த சிந்தனை எப்படி வந்துச்சு? சரி, அவனை தள்ளிட்டார் ஆண்டவர். உடனடியாக தேவனால் உருவாக்கப்பட்டவன் தான் அந்த தூதன். அவனை அழிச்சிருந்தா அவன் ஆதாமை வஞ்சிச்சிருக்க முடியாதே, ஏன் அவனை விட்டு வைத்தார்? சரி, ஆதாம் பாவம் செய்கிறான், மண்ணுனால தான் அவனை உருவாக்கினார், ஒரு பொம்மை உருவாக்கின மாதிரி. இப்போ ஆதாம் பாவம் செய்த உடனே அவனை அழிச்சிருந்தாருன்னா இன்னொரு மண் எடுத்து ஒரு புதிய மனுஷனை உண்டாகியிருக்கலாம். ஆனால் வேதத்தை பாருங்க, தேவனுடைய அந்த செயலை பாருங்க. அவனை அழிக்காம அவனுக்காக ஆண்டவரே பரலோகத்தில் மனுஷனாக வந்து ஒரு மீட்பை உண்டாக்குவதற்கு சிலுவையிலே ஜீவனை சிந்தி அவனுக்கு ஒரு மீட்பை உண்டாக்குவேங்கிற வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியாது, அந்த அன்பு எப்படிப்பட்டது. அதனால தான் எபேசியர் 3:19 பவுல் எழுதுகிறார், அறிவுக்கு எட்டாத அன்பு. அதே நேரம் ஒரு நியாய தீர்ப்பை தேவன் வைத்திருக்கிறார், நரகத்தை வைத்திருக்கிறார். ரோமரில் வாசிக்கிறோம், அவருடைய நியாய தீர்ப்பு அளவிடப்படாதவைகள். இப்படி நாம் தேவனுடைய இந்த செயல்களெல்லாம் அறிய முடியாது. தொடர்ந்து சாத்தானுடைய செயலை பாருங்க. அவனை ஆண்டவர் அனுமதியோடு உலாவிட்டிருக்கிறார். அதனால தான் யோபுவின் புத்தகத்தை பார்க்கும்போது தேவ சபைக்குள்ளே சாத்தான் வந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தேவ சபைக்குள்ளே வந்து தேவன் வீட்டிருக்கிற இடத்துல வந்து யோபுவை சோதிக்கிறதுக்கு உத்தரவு கேட்குறான். பாருங்க, சாத்தானை பார்த்து நீ எங்கேருந்து வருகிறாய் என்றார். சாத்தான், கர்த்தருக்கு பிரயோஜனமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். 6ஆம் வசனம், தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் வந்து நின்னான். அப்போ சாத்தானுக்கு அவ்வளோ உரிமையை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். யோபுவை சோதிக்கணுங்க. யோபுவை சோதிக்கும் போது பயங்கர அழிவு வருகிறது, யோபுவுக்கு வியாதி, பல பிரச்சனைகள் வருகிறது. தேவனுக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவரே அவனை குறித்து உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், தேவனுக்கு பயந்தவன் சாட்சி கொடுக்கிறாரு. முன்னறிந்த தேவனுக்கு யோபு கட்டாயம் மறுதளிக்க மாட்டான் என்பது தேவனுக்கு தெரியும். தெரிஞ்ச பிறகும் சாத்தான்ட்டையும் அதை ஒப்பு கொடுக்கணும். அவனை போ சாத்தானே, அவன் மறுதளிக்க மாட்டான், எனக்கு தெரியும், உங்ககிட்ட எனக்கு அவனை ஒப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லலையே, அவனுக்கு அந்த உரிமையை ஏன் கொடுக்குறார்? நீங்கள் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள வாங்க. பேதுருவை சோதிப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நான் கொடுக்கலன்னு இயேசு சொல்லலை. என்ன சொல்றார்? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேங்கிறார். அதை விட ஒரு ஆச்சரியம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இயேசுவானவர் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசு சோதிப்பதற்காகவே இயேசுவே ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசுக்கு இவ்வளவு உரிமை ஏன்? அப்புறம் ஒரு பிசாசை துரத்தும் போது கூட பாருங்க, பன்றி கூட்டத்துக்குள்ள போகணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சரி போ அப்படின்னு அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார். அதனால 2000 பன்றிகள் அழிந்து போகிறது. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்பவும் சாத்தானுக்கு நம்மை சோதிப்பதற்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால தான் பேதுரு சொல்கிறார், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்க தான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், விழித்திருங்கள்னு நம்ம தான் சொல்றாரு. ஏன் என் பிள்ளைகள்கிட்டலாம் நீ போகக்கூடாதுன்னு ஆண்டவர் அடைச்சி வைக்கல? இன்னும் பார்த்தீங்கன்னா இவனுக்கென்று ஒரு காலத்தை தேவன் வைத்திருப்பதாக சொல்கிறார். வெளிப்படுத்தல் 20:2 தான் 1000 வருஷம் அவனை கட்டி வைப்பேன்னு சொல்கிறார்.
அப்போ இந்த அளவுக்கு பிசாசுக்கு கொடுத்த உரிமைகள், பிசாசுக்கு கொடுத்த அனுமதிகள், இதையெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, வேண்டிக் கொள்ள முடியாது. இப்போ ஒருவேளை கேட்கலாம், எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறான்னு சொல்லி. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் எப்பேற்பட்டவர்கள் என்பதையும் புரிந்து கொண்டால் நம்ம இதுக்கு ஒரு குழப்பமே வராது. ஏசாயா 55 அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது 8ஆம் வசனம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அந்த டிஃபரெண்ட்டை சொல்லும்போது பாருங்கள், பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவுக்கு என்னுடைய அறிவுக்கு டிஃபரெண்ட். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க. ஒரு எஜமான் இருக்கிறார், அவர் ஒரு நாயை வளர்க்கிறார் செல்ல பிராணியாக. அந்த நாயை நல்லா நேரத்துக்கு குளிப்பாட்டுகிறார், நேரத்துக்கு ஆகாரம் கொடுக்கிறார், அதை நன்றாக சுகமில்லைன்னா பராமரிக்கிறார், அந்த நாய்க்கு வேண்டிய எல்லாவற்றையுமே செய்கிறார். அவர்களை அன்பாக இருக்கிறது அந்த நாய்க்கு தெரிகிறது. அந்த எஜமான் மேலே நம்மை கரிசனையோடு கவனிக்கிறார், அன்பாக இருக்கிறான்னு தெரியுது. ஆனால் அந்த நாய்க்கு இந்த எஜமான் ஏன் சட்டை போடுறாரு, அவர் பிள்ளைகளை ஏன் இப்படி வளர்க்கிறாரு, அவர் சம்பாத்தியம் எப்படி வருது, அவர் எங்கெல்லாம் போயிட்டு வர்றாரு, இதெல்லாம் அறியக்கூடிய ஆற்றல் அதுக்கு கிடையாது. அவருக்கு என்ன தெரியுமோ, என்னை நேசிக்கிறார், என்னை பராமரிக்கிறார், நாமும் எஜமான இடத்துல அன்பாக இருக்கணும், அவ்வளோதான் தெரியும். இந்த நிலை தான் தேவனுக்கும் நமக்கும் உள்ளது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். எப்படின்னா, உடனே நீங்கள் சொல்லலாம் அதுக்கு 5 அறிவு நமக்கு 6 அறிவு அப்படின்னு சொல்லி. உண்மைதான், நாய்க்கு 5 அறிவு நமக்கு 1 அறிவு தான் கூடன்னு சொல்கிறோம். இதாலேயே இவ்வளத்தையும் வழங்கி கொள்ள முடியாமல் இருக்கும்போது நமக்கு 6 அறிவு கொடுத்த தேவன் எவ்வளவு மிகுந்த அறிவுள்ளவர். அவருடைய அறிவை நாம் அறிய முடியுமா, எட்ட முடியுமா, அதை நாம் சிந்திக்க வேண்டும். நீங்கள் யோபுவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோபுவை ஆண்டவர் சோதித்து அவன் வெற்றி பெற்றுட்டான். அப்புறம் அவன் புலம்புகிறான். அது என்ன நியாயமே தெரியாதபடி அவன் புலம்பிக் கொண்டு இருக்கிறான், பிறந்த நாளை சபிக்கிறான், எல்லாம் தெரியும். இப்போ ஆண்டவர் கடைசி கட்டத்தில் யோபுட்ட பேச வருகிறார். யோபு 38 அதிகாரம் 1ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தையினால் ஆலோசனை அந்தகாபுரத்துகிற இவன் யார், இப்போதும் புருஷனை போல் இடைகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல். இப்போ ஆண்டவர் எப்பா யோபு, சாத்தான் உத்தரவு கேட்டான், நான் கொடுத்தேன், நீ ஜெயிச்சிட்ட, இன்னும் உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் தருவேன், நேரடியாக சொல்லலை. இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறார் பாருங்க, தொடர்ந்து வாசிக்க, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளியானால் அதை அறிவி. தொடர்ந்து நீங்கள் வாசிட்டு வாங்க. அவருடைய மகத்துவமான கிரியைகளை, செயல்களை, படைப்புகளை, சர்வ வல்லமைகளை வரிசையாக சொல்லிக்கிட்டே வரார், வேற ஒன்றும் சொல்லலை. இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது 2 அதிகாரம் முடிஞ்சது பாருங்க. 40ஆம் அதிகாரத்தில் யோபு என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஆண்டவர் கேட்கிறார், சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார், தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன். நீ ஆண்டவருடைய காரியங்களை குறித்து இப்படிலாம் பேசுகிறாயே, என்னுடைய படைப்பை பாருன்னு சொல்லும்போது அவன் யோபு என்ன சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன், நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதித்திரம் கொடாமல் பேசாமல் இருப்பேன். அந்த பாடுகளில் தான் இருக்கிறான், அந்த வியாதியில் தான் இருக்கிறான். ஆனால் அவருடைய படைப்பின் அந்த மகத்துவத்தை கேட்ட உடனே நான் எவ்வளவு அறிவு இல்லாதவன் என்பதை அவன் ஒத்துக்கொள்கிறான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம். இன்னும் நான் சில வசனங்களை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 34 33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார், தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவர் யார், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய அந்த அனந்த ஞானம், வல்லமை நம்மால் விளங்கி கொள்ள முடியாது. அவர் சொன்னாலும் சிலவற்றை புரிய முடியாது. அதனால தான் அதே பிரசங்கி சொல்கிறான் பாருங்கள். தேவனுடைய வழிகளை பற்றி சொல்லும்போது பிரசங்கியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஆவியின் வழி என்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்று நீ அறியா இருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். பிரசங்கி 3:11 சொல்கிறார்,
அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அதே யோபு புத்தகத்தில் அவர்கள் யோபுவுக்கு பேசும்போது அவர்கள் என்ன சொல்றார் பாருங்க. யோபு 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோட ஏன் வழக்காடுகிறீர்? 36:26 சொல்கிறார், இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் தெளிவாய் சிலவற்றை நாம் அறிய முடியாது. ஏன்னா தேவன் அவ்வளவு மகத்துவமானவர். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நீர் படைத்த வானங்களை நட்சத்திரங்களையும் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் அவனை எண்ணுகிறதற்கு எம்மாத்திரம். இப்ப பாருங்க, நம்ம ஆண்டவர் படைச்சு இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷத்துல வாழ்றோம். இன்னும் கூட தேவன் படைத்த படைப்புகளை மனிதன் முழுமையாக கண்டுபிடிக்க முடியல. இப்ப சமுத்திரத்துக்குள்ள பாருங்க, இன்னும் அறிய முடியாத இவைகளும் இருக்கிறது. வானத்தை பார்த்தீங்கன்னா இந்த 9 கோள்களை தான் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான். அதுக்கு மேல நட்சத்திர மண்டலங்கள் இருக்கிறது, 3ஆம் வானம் பரலோகம் இருக்கிறது, யாருக்குமே தெரியாது என்னன்னு. இந்த 9 கோள்கள்லையுமே நிலவுக்கு மட்டும் தான் போயிட்டு வந்ததா சொல்கிறான். மற்றபடி ஒன்றும் அறிய முடியாது. இதையே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மனிதன் தேவன் ஆதியிலிருந்து செய்கிற செயலை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்றென்றைக்கு உரியவைகள். ஒன்று தேவனுக்குரிய பகுதின்னு இருக்குது, அது மறைவானது. வெளிப்படுத்தப்பட்டது நமக்குரியது. அப்போ நம்ம மறைவானதை போய் கேள்வி கேட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு என்ன இது ஆண்டவர் சரியில்லை முரண்பாடு அப்படின்னு சொன்னால் நாம் குழம்பி போவோம். லெனின் அப்படி தான் போயிட்டார். அதனால் அது மறைவானது, அது நமக்கு அவசியம் இல்லை. என்ன தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதோடு நின்று கொள்ள வேண்டும். ஆனால் வெளிப்படுத்தப்பட்டவைகளை அறிய வேண்டும். இன்னைக்கு அநேகர் வெளிப்படுத்தப்பட்டவைகளை கூட அறிய மாட்டேங்காங்க, அறிய வேண்டியதை. இப்போ பாருங்க, இந்த பூமியில் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும். இப்போ பரலோகத்தை குறித்து, பரலோகம் உண்டு நிச்சயமா, அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரலோகம் தேவன் வாழுகிற இடம், நித்தியமான இடம். அங்கே போனால் அவரை போல அவருடைய பிள்ளைகளை போல இருப்போம். இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நம்ம விசுவாசிச்சு அங்கே போகணுன்னா என்னெல்லாம் செய்யணும், எப்படி நடக்கணும்னு இருக்கிறதோ அதை கண்டுபிடிச்சு கடைபிடிக்கணும். அதே போல் நரகம் வேதனையான இடம், அது அழிவுள்ள இடம், அது வந்து மனிதர்கள் வாதிக்கப்படுகிற இடம், சாத்தானுக்குரிய இடம், அவ்வளோ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே போகக்கூடாது. அங்கே போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, அதை கடைபிடிக்க வேண்டும். பிசாசை பற்றி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிசாசு உண்டு, அவன் நம்ம சோதிக்க வருவான். ஆனால் அவன் நம்மளை மேற்கொள்ள முடியாது. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து அவனோட போராடுங்க, அவனுக்கு இடம் கொடுக்காதங்க, அவனுடைய கிரியைகளுக்கு உடன்படாதங்க. அவன் ஏமாற்றுக்காரன், வஞ்சகன், அவன் பொய் சொல்லுகிறவன், பொய்க்கு பிதா. இப்படியெல்லாம் அவனை பற்றி வெளிப்படுத்தப்பட்டவைகளை அறிந்து அதற்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, இன்னைக்கு முக்கியமானது என்னன்னா, நிறைய ஆவிக்குரிய விஷயங்கள்லே தவறானவைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதான் அற்புதம். அற்புதங்கிறதுல வேதம் என்ன சொல்லுகிறதோ போலியான அற்புதங்கள், ஆராதனை வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு அடுத்த ஆராதனைகள், ஜெபங்கள், காணிக்கைகள், தீர்க்க தரிசனங்கள், தசம பாகங்கள், இப்படி நிறைய காரியங்கள் இன்றைக்கு நம்ம அறிய வேண்டியது. ஏன்னா அது நம்ம கடைபிடிக்க வேண்டியது. இதுல இன்னைக்கு தவறு வருகிறத நம்ம உண்மையானது எது, எது சத்தியம் அப்படிங்கிறத வேதத்தின் அடிப்படையில் கண்டுபிடிச்சு நம்ம வாழணும். ஆனால் இன்னைக்கு அநேகர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. யார் என்ன சொன்னாலும், என்ன பொய் சொன்னாலும் அதை நம்பி அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, அது ஊழியக்காரன் அவனை குறை சொல்லக்கூடாது, இப்படி தான் ஒரு கூட்டம் போகுதே ஒழிய அறிய வேண்டியவற்றை, சத்தியத்தை அறியணும். அதை தான் பெரையா பட்டணத்தை சொல்கிற காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று சொல்லி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடினா இந்த நாளில் அப்படி பயங்கரமான கள்ள உபதேசங்கள், கள்ளத்தனமான காரியங்கள் ஊழியக்காரன்ற பெயரிலே செய்யப்படுகிறது. அப்போ நம்ம கையில் இருக்கிற வேதத்தை எடுத்து ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதை அறிஞ்சு அதன்படி நம்ம நடக்கணும். தேவையில்லாத அறிய வேண்டாத விஷயத்தில் போய் நம்ம தலையை வெட்டுக்கிட்டு அது ஏன் அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குதுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக சொல்லிவிட்டார், தேவனுக்குரிய பகுதி மறைவானவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்குரியவைகள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிந்தையோடு நாம் வேதத்தை படித்தா ஒரு நாளும் இடறி போக மாட்டோம். அதனால் நமக்கு தேவன் எவ்வளவோ பெரிய கிருபைகளை கொடுத்துருக்கிறார், ஆவியானவரை தந்திருக்கிறார், நமக்கு அவசியமானவற்றை வெளிப்படுத்தி கொண்டும் இருக்கிறார். அவைகளை அறிந்து அவைகளை கடைப்பிடித்து வாழும்போது எந்த முரண்பாடும் நமக்கு தெரியாது.
நம்ம ஆண்டவர் நம்மை நல்லவர், அவர் நேசிக்கிறவர். ஒரு நாய் எப்படி எஜமான நம்புகிறது போல அவர் நம்ம வச்ச அன்புல அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த அன்பு அளவிடப்பட முடியாதது. அதே போல அவருடைய நியாய தீர்ப்பும் மாறாதது. நான் அடிக்கடி அதை தான் சொல்கிறேன். தேவன் நீதி உள்ளவர், அன்புள்ளவர். இந்த ரெண்டுல அவர் செயல்படுகிறத தான் நம்ம சில நேரம் விளங்க முடியாது. போன செய்தியில் சொன்னேன். அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா அவர் எப்போ அன்புல செயல்படுகிறாரோ, அவர் எப்படி நீதியில செயல்படுகிறாரோ, நம்மளை அறிய முடிந்ததை நம்ம அறிஞ்சுக்கிடணும். அறிய முடியாததை குறித்து கேள்வி கேட்காதபடி அவர் நல்லவர், அவர் நீதி செய்கிறவர், அவர் அன்புள்ளவர், அவர் மாறாதவர். அதை வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. பட்சபாதம் இல்லாதவர். ஏதாவது ஒரு சத்தியத்துக்கு ஒரு சத்தியம் முரண்பட்டால் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ முன்குறித்தெல்லாம் நாம் கொடுத்த செய்தி அதுதான். அது பட்சபாதம் இல்லாதவர் என்பதையும் தேவன் நீதி செய்கிறவர் என்பதையும் தேவன் எல்லாருக்கும் சமமார் என்பதையும் முன்குறித்தல் அவங்க சொல்றது மட்டுப்படுத்துகிறது, விரோதமாக இருக்கிறது. அதனால தான் நம்ம அதை என்னென்னு ஆராய்ஞ்சோம். மற்றபடி தேவையில்லாதவரை ஆராய்ந்து குழப்பத்தை உண்டாக்கும் போது நம்முடைய வாழ்க்கை குழப்பமடைய நேரிடும். எனவே அன்பானவர்களே, தேவனுடைய எல்லா செயல்களையும் நம்மால் அறிய முடியாது. தேவையானவற்றை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை அறியணும், அறிஞ்சு கடைப்பிடிக்கணும். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.